My dear friends, my dear masters and gods, குருமார்களான பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும் PSSM PMC அனைத்து பிரமிட் மாஸ்டர்ஸ்களுக்கும் மற்றும் சத்யம் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டேஷனுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தியானம் செய்யும் போது அற்புதமான ரிலாக்ஸேஷன், அற்புதமான ஒரு ஆன்மீக ஞானம் அனைத்தும் கிடைக்கும். அதுவும் இந்த வகையான குரூப் மெடிடேஷன் நாம செய்யும் போது எல்லார் கூடயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மற்றும் ஒன்னஸ் அப்படின்றது வருது. இந்த ஒன்னஸ் அப்படின்றது எங்க இருக்குமோ அங்கங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் எங்கிருந்து ஆரம்பமாகும்? ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது ஃபர்ஸ்ட் யார் கூட பண்றோம் அப்படின்னா நம்ம கூட நாம் பண்றோம். யூ வில் பி a friend of your own being, your own self. நம்ம கூட நாம ஒரு நண்பனாக இல்லை அப்படின்னு வெளியே இருக்கும் யாரும் நம்ம கூட ஒரு நண்பனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மாஸ்டர்ஸ். சோ நம்ம கூட நாம் ஒரு நண்பனாக இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், எப்படி அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்னா, தினமும் காலையில ஏந்திரிச்ச உடனே ஸ்டார்ட் ஆகும், நைட் படுக்கும்போது ஆஃப் ஆகும், திரும்பி நைட்டு ஸ்டார்ட் ஆகும், காலை வரைக்கும் அந்த விஷயங்கள், அதாவது நமக்கு நாமே தெரியாமல் என்னென்னமோ பண்ணிட்டே இருப்போம். ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தருக்கு கூட இருக்கும்போது நிறைய முக கவச்சங்களை மாத்திட்டே இருப்போம். அதாவது ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் ஒவ்வொரு சர்க்கம்ஸ்டான்ஸ்க்கும் ஒவ்வொருத்தருக்கு கூட நம்ம பேசும்போதாகட்டும் நம்முடைய ஃபேஸ் மாஸ்க்ஸ் அப்படின்றது மாறிட்டே இருக்கும். ஒரு நாளுக்கு எல்லையே இல்லாத அளவுக்கு வில் பி சேஞ்சிங் த மாஸ்க்ஸ் ஆன் த ஃபேஸஸ். இந்த மாதிரி நம்முடைய மைண்ட் கண்டிஷன் ஆயிருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது நம்முடைய உண்மையமான ஒரு ஃபேஸ் அப்படின்றது இருக்குமே, த ட்ரூ ஃபேஸ், த ஒரிஜினல் ஃபேஸ் அப்படின்றது இருக்கும் இல்லையா, அது நமக்கு நாமே தெரியாது. அந்த ஃபேஸ் நமக்கு தெரியணும் அப்படின்னா அந்த ஃபேஸ்ல நீங்க இருந்தால் யூ ஆர் என்லைட்டன்ட் பீயிங், என்லைட்டன்ட் மாஸ்டர். உண்மையான நம்முடைய ஃபேஸ் அது காமிக்கணும் அப்படின்னா நம்முடைய முகத்தின் மேல் எத்தனை மாஸ்க்ஸ் இருக்கோ, முகக்கவசங்கள், அது எல்லாமே ரிலீஸ் பண்ணணும் முதல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஆன்மா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானம் பண்றோம். ஆனா தெரியவில்லையே, தியானம் ஆயிடுச்சு ஆனா இன்னும் வரலையே அனுபவம் அப்படின்னா, உங்க மேலே இருக்கும் அனைத்து அந்த முகக்கவசங்களும் ரிலீஸ் ஆகணும். அப்பதான் உண்மையமானது வருது. நம்ம பறக்கும்போது எப்பவுமே அந்த உண்மையமான நான் யார் அப்படின்ற விஷயம் தெரியும். உண்மையமான என்னுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். எப்போ வளர வளர இந்த சமூகத்தின் மூலம் நிறைய விஷயங்கள் எல்லாமே வாங்கும்போது ஒருத்தர் ஒரு மாஸ்க் அப்படின்றது நமக்கு கொடுப்பாங்க. we will be trained to wear the masks. கோபம் வந்தால் நம்முடைய மைண்ட் நம்முடைய ஃபேஸ் ஒரு மாதிரி ஆயிடும். பயம் வந்தால் நம்முடைய ஃபேஸ் நம்முடைய மைண்டு வேற மாதிரி ஆயிடும். ஒரு பாஸ் கூட பேசும்போது உள்ள எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் புன்னகையோட நம்ம பேசணும். யூ ஆர் வேரிங் ஏ மாஸ்க். அதுவே ஒரு சாதாரணமான ஒரு வேலைக்காரன் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, அவர் கூட பேசும்போது அவரோட மனிதன் அப்படின்ற கூட நம்ம கணக்குல சேர்த்துக்க மாட்டோம், அவன் பார்க்கவும் மாட்டோம் அவன். ஸோ அங்கே இன்னொரு மாஸ்க், வீட்டில் இருக்கும்போது ஒரு மாஸ்க், ஆஃபீஸ்க்கு போகும்போது இன்னொரு மாஸ்க், மூவி தியேட்டருக்கு போகும்போது இன்னொரு மாஸ்க். இந்த மாதிரி சிறிய வயசுல இருந்து பெரிய வயசு வரும்போது வரைக்கும் சில லட்சக்கணக்கான மாஸ்க்ஸ் எல்லாமே நம்ம முகத்தின் மேல இருக்கும் எப்பவுமே. அது எல்லாம் இருக்கும்போது நான் யார் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது எப்படி? உண்மையமான என்னுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு சொல்லி தெரியணும் அப்படின்னா முடியவே முடியாது மாஸ்டர்ஸ். எப்போ நம்ம மெடிடேஷன் பண்றோமோ ஒவ்வொரு லேயர் ஒவ்வொரு மாஸ்க்கும் அது பிரிச்சு போயிடும், ரிமூவ் ஆயிடும். எல்லாமே ரிமூவ் ஆக 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 சில நாள் ஆகட்டும், சில மாதங்கள் ஆகட்டும், சில வருடங்கள் ஆகட்டும், அதை பிராக்டிஸ் பண்ணும்போது எல்லாமே நான் கிடையாது அப்படின்னு சொல்லி தெரியும் போது, எஸ், இதுதான் என்னுடைய உண்மையமான ஸ்வரூபம், இதுதான் நான், இந்த ஸ்வரூபந்தான் நான் இந்த பூலகத்திற்கு வரும்போது ஒரு குழந்தையாக பிறக்கும்போது இந்த மாதிரி தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி தெரியும்.
இப்படியே இருந்தால் தியானம் பண்ணாமல் இன்னும் ஆட் ஆகிட்டே போகும் அந்த மாஸ்க்ஸ் எல்லாமே. கடைசியாக நாம சுவாசம் நின்று போனதுக்கு அப்புறம் வெளியே வரும் தானே இந்த பௌத்திக உடல் விட்டுட்டு திரும்பி நம்முடைய உண்மையமான ஸ்வரூபம், உண்மையமான முகம் என்ன அப்படின்னு சொல்லி திரும்பி அந்த விஷயம் கண்டினியூ ஆகும். இந்த நடுவுல மட்டும் பௌதிக உடல்ல இருக்கும்போது மட்டும் எத்தனையோ முகக்கவசங்கள் நம்ம மேல இருக்கும். இந்த முகக்கவசங்கள் அதிகமா இருக்கும்போது ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு இருக்காது. யார் கூடவும் ஒரு ஒன்னஸ் அப்படின்றது வராது. ஒரு புத்தரே வந்து நம்ம முன்னாடி நின்னாலும் அவரை ரெக்கக்னைஸ் பண்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏன்னா உன்னை நீ எப்பவுமே ரெக்கக்னைஸ் பண்ணல. அந்த ரெக்கக்னிஷன் அப்படின்றது உள்ளிருந்து ஸ்டார்ட் ஆகணும். நமக்குள்ள இருக்கும் அந்த புத்த தத்துவத்தை அறிமுகம் ஆனால் ஆட்டோமேட்டிக்கா வெளியே இருக்கும் புத்தர் இவர்தான் அப்படின்னு சொல்லி நம்ம ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். எப்ப நம்முடைய உண்மையமான அந்த ஸ்வரூபம், உண்மையான முகம் என்பது நமக்கு தெரிய வருதோ, ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க புத்தர் ஆகட்டும், ஜீசஸ் கிரைஸ்ட் ஆகட்டும், இல்ல குருநானக் ஆகட்டும், யாரானாலும் சரி, நீங்க அவர் எல்லாமே பார்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஜீசஸ் கிரைஸ்ட் யாரு, அவருடைய உண்மையமான ஸ்வரூபம் என்ன அப்படின்னு சொல்லி அனுபவபூர்வமாக அவங்களுக்கு தெரியும். அவர் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். அதே மாதிரி உண்மையமான நீங்க யாரு அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிட்டால் ஜீசஸ் கிரைஸ்ட் எங்கிருந்து வந்திருக்காங்களோ என்ன புரிஞ்சுக்கினாலோ அது உங்களுக்கு புரியுது. அதுதான் நான் அப்படின்னு சொல்லி தெரியுது. அப்போது வரைக்குமே இயேசுநாதரே வந்து உங்க முன்னாடி நின்னாலும், புத்தரே வந்து உங்க முன்னாடி நின்னாலும், நான் தான் புத்தர், நான் தான் இயேசுநாதர் அப்படின்னு சொன்னாலும் நாம கேட்கவும் மாட்டோம். கேட்டாலும் அது புரியவும் மாட்டுது. புரிஞ்சாலும் அது அனுபவபூர்வமாக தெரியவே தெரியாது. நான் உன்னுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னாலும் எங்கேயோ ஒரு இடத்துல சின்ன டவுட் அப்படின்றது நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த டவுட் எதுக்காக இருக்கும் அப்படின்னா, யூ ஆர் சீயிங் த்ரூ த மாஸ்க். உண்மையமான நம்முடைய நிஜ ஸ்வரூபத்தின் மூலம் அவர்னு பார்த்தால் எஸ் இவரு என்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்லி புரிய வருது. யாரெல்லாம் தினமும் இந்த தியான பயிற்சியை செய்வார்களோ இந்த பிறவியிலேயே அனைத்து இந்த முக கவசங்களும் கிளியர் ஆகும். கிளியர் ஆகும்போது இந்த பிறவியிலேயே நம்மை பற்றி நமக்கு ஒரு அறிமுகம் அப்படின்றது ஆகும். அந்த அறிமுகம் ஆனதுக்கு அப்புறம் நாம திரும்பி இந்த உலகத்திற்கு வரமாட்டோம். ஏன்னா முக கவசங்கள் இல்லை. எல்லார் கூடயும் ஒரு ஒன்வெஸ் அப்படின்றது எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்கிட்டோம். நம்முடைய சோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி புரியுது. அவ்வளவுதான். திரும்பி இங்க வர்றதுக்கு தேவையில்லை. பூலகத்துல நாம பெற வேண்டியது எல்லாமே வந்தாச்சு. ஆல்ரெடி எல்லாமே வாங்கிட்டோம். திரும்பி வருவதற்கு அவசியமே வராது. அதுதான் முக்தி நிலை, அதுதான் என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மை டியர் மாஸ்டர்ஸ். அந்த என்லைட்டன்மெண்ட்காகவே நாம் எல்லோரும் வந்திருக்கிறோம். இதற்கு முக்கியமான முதலாவது படி எது அப்படின்னா தியானம். தேங்க்யூ மை டியர் மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி.